வணக்கம், நான் மாரிமுத்து. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இன்டர்நெட் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இயங்க கண்டிப்பாக தடுமாறும் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்டர்நெட் பயன்பாடு எல்லாரையும் போய் சேர்ந்துருக்கு. அப்படி இன்டர்நெட் பயன்படுத்தும் போது நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் நமக்கு புரியாது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சர்ச் பண்ணுறோம். அது சர்ச் பண்ணுறதே அது புரியணுன்றதுக்காக தான். எந்த விஷயமா இருந்தாலும் மற்ற மொழியை விட நம்ம தாய்மொழியில் படித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா தெளிவாக புரியும். அதனால வேற மொழி வார்த்தைகளை எப்படி தமிழ் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் அபவுட் டெல்லின்னு கொடுக்குறேன். அபவுட் டெல்லின்னு நான் கொடுத்தேன் இங்கிலீஷில். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அபவுட் டெல்லி இன் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ விக்கிபீடியாவில் டெல்லியை பற்றி தமிழில் வந்திருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை இன் தமிழ்னு போட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் தமிழில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் வந்துடும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. தமிழ்நாடுக்குள்ளே ஆர்டிகல் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அது தமிழில் வந்துடும். ஒருவேளை நீங்கள் உலக அளவில் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஆர்டிகல் இங்கிலீஷில் தான் கிடைக்கும். அப்படி இங்கிலீஷில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இங்கிலீஷில் சர்ச் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வார்த்தையோ இல்லை பேராகிராஃபியோ எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண நான் சொல்ல போகிறேன். இப்போது கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் விக்கிபீடியா பார்ப்பாங்க. நம்ம ஒரு சேஞ்சுக்கு britannica.com. இப்போ இந்த இடத்துல இப்போ எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. எனக்கு என்ன தேவையோ அந்த பர்டிகுலர் பாட்டு மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டிரான்ஸ்லேட்டர்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே நான் சாம்பிளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். டிடெக்ட் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற எந்த லாங்குவேஜில் இருந்து கூட நீங்கள் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இந்த இதை நான் என்டர் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இருந்தாலும் இங்கிலீஷ்லேயே வந்துச்சு. இங்கே தமிழ் மாற்றணும். தமிழ் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துருப்பாரு. இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எக்ஸாக்டாக தமிழில் மீனிங் வருமானு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான். வேறு ஏதாவது மொழியிலேருந்து நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிங்கன்னா ஓரளவுக்கு மேட்சாக வருது. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, அது மீனிங் தெரியலனா கூட நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா அங்கே தமிழில் வந்துடும். செல்லிங் கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் விற்பனைன்னு வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர் போங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் என்ன பார்த்தீங்களோ சேம் லெஃப்ட் சைடில் எந்த மொழியிலேருந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க, ரைட் சைடில் எந்த மொழிக்கு வேணும் அப்படின்றது. இந்த ஆப்பில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. வெளி மாநிலங்களுக்கு போகிறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு போர்டில் இருக்கிற வார்த்தை கூட நம்மளால் படிக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் இருந்தது அப்படின்னா இங்கே கேமரா இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கேமரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமரா ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் இருக்குது, அதுவே தமிழில் மாற்று பாருங்கள். இந்த மாதிரி இந்த கேமராவை ஏதாவது போர்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டில் இருக்கிற வார்த்தை எந்த மொழியில் இருந்தாலும் நாம் எந்த மொழிக்கு மாற்ற சொல்லியிருக்கோமோ அந்த மொழிக்கு அது தானாகவே மாறிடும். ஸோ வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளி மாநிலத்துக்கு போகிறோம் அப்படின்னா இது எந்த ஏரியா அப்படின்ட்டு யாரையும் கேட்க வேணாம். இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெளிநாட்டுக்கு வேணாம், இப்போ நம்ம நார்த் சைடு போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல நமக்கு தமிழ் தான் தெரியும். இப்போ எப்படி சமாளிக்கலாம்னு கேட்டால் லெஃப்ட் சைடில் நமக்கு தமிழ் தெரியும் இல்லையா, கிளிக் பண்ணி உணவு விடுதி எங்கே இருக்கிறது அப்படின்றதுக்கு ஹிந்தியில் வந்திருக்கு ரெஸ்டாரண்ட் கான்ஹாய் அப்படின்னு இருக்கு. சரிங்களா, இப்போ நமக்கு எக்ஸாக்டாக இதான் ப்ரொனன்சியேஷனாக தெரியாது. ஏன்னா நம்ம ஏதாவது சொல்ல போய் அவன் ஏதாவது புரிஞ்சு நம்ம அடிக்க வந்துருவாங்க. அதனால ஹிந்தின்னு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் பாருங்க ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வார்த்தையை அது உச்சரிக்கும். ரெஸ்டாரண்ட் கஹா ஹே அப்படின்னு சொல்லுது. இதுதான் எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன். இப்போ நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சும்மா ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை இங்கே தமிழில் டைப் பண்ணிட்டு இல்லை எந்த மொழியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கீழே வந்துடும். இப்படி நீங்கள் ஸ்பீக்கர் டச் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ப்ரொனன்சியேஷனோ அது கரெக்டாக சொல்லும். அதை நீங்கள் அப்படியே அங்கே இருக்கிற பர்சன் கிட்ட சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் டெக்னாலஜி. நம்ம எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த ஊருக்கு வேணா போகலாம். ஒரு மொபைல் இருந்தால் போதும் உங்ககிட்ட. ஐயோ அவங்க மொழியெல்லாம் தெரியாது புரியாது அப்படிலாம் சொல்ல வேணாம். நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் கூட இப்போ நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ எனக்கு கீழே இங்கே காட்டுது பாருங்கள், கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இங்கிலீஷ் தமிழ் காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நான் தமிழ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்டையே அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடும். இப்போ தமிழில் இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம நாலேஜை வளர்த்துறதுக்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.